அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதம் வனப்பருவம் பகுதி 11 பார்க்க இருக்கிறோம். காமியக வனத்தில் பாண்டவர்கள் தங்கிய போது ஒரு நாள் பீமன் அருகில் இருந்த வனத்துக்குள்ளே வேட்டைக்கு போகிறான். காட்டுக்குள்ளே வெகு தூரம் போயிட்டான். அடர்ந்த அந்த பகுதிக்குள்ளே கந்தர்வர்கள், சித்தர்கள், தேவ ரிஷிகள், அப்சரஸ்கள் மட்டுமே உலாவுற இடம் அது. காட்டுக்குள்ளே மிகவும் ரம்மியமாக இருந்ததால் பீமன் உற்சாகத்தோடு அங்கே சென்று விட்டான். அப்போது அவன் கண்ணில் ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று தென்படுது. பாம்பு பீமனை பார்த்ததும் கண் இமைக்கிற நேரத்தில் அது பீமனை தன்னோட உடலால் சுற்றி இறுக்கியது. பலம் மிகுந்த பீமனால் அதுகிட்ட இருந்து விடுபட முடியலை. பீமன் அதிர்ச்சி அடைகிறான். அந்த பாம்பு அவனை பிடித்து கொண்டதும் அவனிடத்தில் இருந்த வலிமை எல்லாமே செயலிழந்தது மாதிரி அவன் உணர்கிறான். அவனை விட்டு போய்விட்ட அனுபவம் அவனுக்கு உண்டாகியது. நொடி பொழுதில் விவேகம் ஒன்று அவனோட உள்ளத்தில் உதயமாகுது. உடல் வலிமை நிலையற்றது. உடல் வலிமையை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு அந்த எண்ணமானது தோணுது. வலிமையை இழந்தாலும் தைரியத்தை பீமன் சற்றும் இழக்கலை. பாம்போட வடிவில் இருக்கும் நீ யார்? என்னை எதுக்காக இப்படி சுற்றி பிடித்து கொண்டு இருக்க? என்னை என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறான். யுதிஷ்டனுடைய தம்பி பீமன் நான் என்றும் பாம்புக்கிட்ட சொல்கிறான். அதுக்கு மலைப்பாம்பு, நான் ரொம்ப பசியோடு இருக்கேன். உன்னை சாப்பிட விரும்பி உன்னை பிடிச்சேன். ஆனால் உன்னை யாருன்னு நீ அறிமுகப்படுத்தியதோட விளைவாக உன்னை சாப்பிட நான் தயங்குறேன். நான் நகுஷ மன்னன். யார்? நான் நகுஷ மன்னன். இந்திரலோகத்தில் இந்திரனாக பதவியேற்றேன். அப்போது சொர்க்கவாசத்தில் மண்ணுலகில் நான் பெற்ற செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு கர்வம் உண்டாயிற்று. அவ்வளோ செல்வம் பெற்றனால எனக்கு கர்வம் உண்டாயிற்று. அதனால் அகத்திய மகரிஷி எனக்கு ஒரு சாபம் இடுறாரு. அவர்கிட்ட சாபத்தின்படி நான் மண்ணுலகில் நெடுங்கால மலைப்பாம்பாக வாழணும் அப்படின்றது தான் அவர் எனக்கிட்ட சாபம். அப்போது யுதிஷ்டன் என் முன் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து சம்வாதம் செஞ்சு வெற்றி பெறுவான். அதோட விளைவாக எனக்கு விமோச்சனமானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உன்னை நீ அறிமுகப்படுத்தியதோட வாயிலாக என்னுடைய பழைய சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு பாம்பு சொல்லுது. பீமனை காணாமல் காட்டுக்குள்ளே தேடி பாண்டவ சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது யுதிஷ்டன் பீமனை தேடிக்கொண்டு அந்த இடத்துக்கு வர்றாப்புல. பீமன் மலைப்பாம்பிட்ட அகப்பட்டு இருந்த காட்சியை பார்த்து திகைச்சு போயிட்டாப்புல. எனினும் அதிவிரைவில் அவன் தன் மனதை தேற்றி கொண்டு அங்கு நிகழ்ந்ததை விசாரிக்கிறான். பாம்பு தன்னோட வரலாற்றை முழுவதுமாக விளக்குது. மலைப்பாம்பாக இருந்தது தன்னுடைய மூதாதையர் நகுஷன் என்பதையும், ஒரு சாபத்தோட விளைவாக தான் இந்த நிலைக்கு அவன் வந்திருப்பதையும் அறிந்த யுதிஷ்டன் தன்னுடைய மூதாதையராகிய பாம்பின் முன்னிலையில் வீழ்ந்து வணங்குறான். பிறகு இருவருக்கும் இடையிலான சம்பாஷணை தொடருது. என்ன சம்பாஷணை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதாவது அந்த மலைப்பாம்பானது என்ன சொல்லுது அப்படின்னா, யுதிஷ்டன் கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்குது. பிராமணன் என்பவன் யார்? அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்குது. உண்மை, கொடை, பொறுமை, நல்லொழுக்கம், இரக்கம், தவம், கருணை ஆகிய குணங்களோட தவமும் தெய்வ சம்பத்தும் வாய்க்க பெற்றிருப்பவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உண்மை, கொடை, பொறுமை, நல்லொழுக்கம், இரக்கம், தவம், கருணை இந்த குணங்களை பெற்றிருக்கவன் தான் பிராமணன்னா. இரத்தத்தில் இல்லைங்க, பிறப்பால் பிராமணன் இல்லைங்க,
இந்த குணநலன்களை பெற்றவன் தான் உண்மையான பிராமணன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பொறி புலன்களை அவன் வென்றவன், 5 புலன்களையும் வென்றவனாக இருப்பானா. சத்திய விரதத்திலிருந்து அவன் மாறுவது இல்லையாம். பரஞானத்தை நாடி இருப்பதும் அந்த பரஞானத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதும் தான் அவனோட தர்மம். இதுதான் பிராமணனுக்குரிய லட்சணம்னு யுதிஷ்டர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து பாம்பு கேள்வி கேட்குது. எதை அறிந்தால் மனிதன் அனைத்தையும் அறிந்தவனாகின்றான்னு கேட்குது. யுதிஷ்டன் பதில் சொல்கிறாப்புல, மாய பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்தை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. பாம்பு அறியத்தக்கது எது அப்படின்னு கேட்குது. யுதிஷ்டன் பதில் சொல்கிறாப்புல, தேசம், காலம், வஸ்து ஆகிய எவற்றாலும் அளவிட முடியாத எந்த இறைவனிடத்திலும் சென்று அடைந்து உயிர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லையோ அந்த இறைவன் தான் அறியத்தக்கவன்னு சொல்கிறாப்புல. அடுத்து பாம்பு கேள்வி கேட்குது. சாதி பிறப்பை அடிப்படையாக கொண்டதான்னு கேட்குது. அதுக்கு யுதிஷ்டன், பிறப்பில் சாதி அடிப்படையாக கொண்டது இல்லை. அனைவரும் மனிதர்களாக தான் பிறக்கிறாங்க. பிறகு அவங்க அடைந்து வருகின்ற மனப்பரிகாரத்தை முன்னிட்டு மானுடன் ஒருவன் சாதியில் மேலோங்குகிறான். இவ்வுலக இன்பங்கள் அனைத்தையும் அறவே துறந்து இறைவன் எண்ணத்திலேயே நிலைத்திருந்து மக்கள் எல்லாரையும் உயர்நிலைக்கு அழைத்து செல்பவன் தான் பிராமணன் ஆகிறான். சமுதாய ஒழுக்க கட்டுப்பாட்டை முறையாக காப்பாற்றி வருபவன் சத்திரியன் ஆகிறான். சமுதாயத்தோட செல்வத்தை வளர்ப்பவன் வைசியவன் ஆகிறான். தன்னுடைய சுயநலத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவன் சூத்திரன் ஆகிறான்னு சொல்கிறாப்புல. பாம்பு அடுத்த கேள்வியை கேட்குது. பிரம்மஞானின்னா யார்? பிரம்ம ஞானத்தோட பயன் என்னன்னு கேட்குது. அதுக்கு யுதிஷ்டன், ஞானத்தின் சிகரமாகிய பிரம்ம ஞானத்தை பெறுவது வாழ்வோயின் முடிவான குறிக்கோள். பிரம்மஞானி ஒருவன் நான் உடல் அல்ல, தான் ஆத்மஸ்வரூபம்ன்றத அனுபூதியில் அறிய வருகின்றான். அவன் இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பாற்பட்டவன். இந்த உலகத்தோட இன்ப துன்பங்கள் அவனை தாக்காது. அவனே பிரம்மஞானி. பிரம்மஞானிகளிடம் தொடர்பு கொள்கின்ற மக்கள் அனைவரும் ஒழுக்கத்திலும் பரஞான வளர்ச்சியிலும் முன்னேற்றமும் அடைகிறாங்க. பாம்பு கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் யுதிஷ்டன் சரியான பதிலை சொல்கிறான். அகத்தியரிட்ட சாபமும் முடிவுற்றது. மலைப்பாம்பு உயிரற்றதாக நழுவி கீழே விழுந்தது. பாம்பின் உடலில் இருந்த நகுஷன் ஜோதிமயமாக கிளம்புறான். சொர்க்கத்தில் இருந்து ரதம் கீழே இறங்கி வந்து அவனை விண்ணுலகத்துக்கு அழைத்துட்டு சென்றது. ரதம் மேலே நோக்கி செல்வதற்கு முன் யுதிஷ்டனை நகுஷன் ஆசீர்வதிக்கிறான். பீமன் பழையபடி வலிமையான மனிதனாக ஆகிறான். ஆனால் மானுட வாழ்க்கையில் அமையக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் வியந்து கொண்டே அண்ணனும் தம்பியும் தங்களுடைய காமியக வனத்துக்கு திரும்பி செல்கிறாங்க. இப்போ புரியுதா மக்களே, ஏன் இந்த கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுபோல் பிறப்பால் எல்லாருமே என்னது மனிதர்களாக தான் பிறக்கிறோம். யாரும் உயர்ந்தவனும் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல. எம்ஜிஆர் அவருடைய பாடலில் வரும், உயர்ந்தவர் அல்ல, தாழ்ந்தவர் அல்ல, அவர் உதிரம் மட்டும் சிவப்பு, அவர் உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் மட்டுமே சிவப்பு. அந்த பாடலுக்கு இணங்க நான் இதை உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம இது போன்ற கதைகளை நம்ம தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்த ஒரு காணொளியை உங்களுக்கு வழங்குறதுல உங்கள் ஷனு காத்துக்கிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.